அண்ணாமலையோட அரசியலை பற்றி என்னோட விமர்சனங்கள் இருக்கும். மற்றவங்க அவங்கவுங்க பாதையில போனாலும் கூட அவங்களும் அண்ணாமலையை மறந்துகிட்டு மோடி 29 ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க நினைச்சு செயல்படுறாங்க தான் அவங்களுக்கு என் வேண்டுகோள். கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் அண்ணாமலை பக்கம் போயிட்டே இருக்குது. அது போயிடக்கூடாதுன்னு கோலத்தனமா நம்ம ஆளுங்கள்லாம் பிஜேபி எதிர்க்கிறாரு, பிஜேபியில இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க இந்த ஓட்டு அண்ணாமலை பின்ன போயிருமோன்னு கோலைத்தனமா அந்த பிடிஎம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அரசியலை விட்டு இருந்தாலும் ரஜினி அரசியல் இருக்கு. ரஜினியை சுத்தி அரசியல் இருக்குங்கிற உண்மைதான். ரஜினி அரசியல்வாதி இல்லைங்கிறது உண்மைதான். 24 அண்ணன் ரஜினிகாந்த் கேட்டேன், நீங்க மோடி பிரதமர்னு பிரச்சாரத்துக்கு வரணும்னு கேட்டேன். அவர் யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற முடிவு எடுத்துட்டாரு. அண்ணாமலை செயல்பாட்டில் இருக்கிறார், களத்துல இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் விஜய் ஆதரிக்கிறார், விஜய் வெற்றியில மகிழ்ச்சி அடைகிறார். விஜய் கிட்ட அவர் திருச்சி கிழக்கு சீட்டை கேட்கிறார். திருச்சி கிழக்குல அவர் எதிர்கட்சிகள் ஆதரவு வேட்பாளராக கூட நிற்கலாம். ராகவ லாரன்ஸ் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு திருச்சி கிழக்க கொண்டு வந்துட முடியுமா? இப்படி பல பிளான் பண்றாரு. என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். சொல்றது களத்துக்குள்ள குதிப்பாருங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. தொடர்ந்து பார்த்தோம்னா அண்ணாமலைய அச்ராஜால இருந்து தமிழிசையில இருந்து வேலூர் இப்ராஹிம் வரை தொடர்ந்து அவரோட போறவங்க எல்லாம் கொள்கை இல்லாதவங்க. அதே போன்று தமிழிசையும் ஒரு இதழை கூட, தாமரையிலிருந்து ஒரு இதழை கூட எடுக்க முடியாது அப்படின்ற போல ஒரு காட்டமான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனா அமித்ஷா பார்த்தோம்னா அண்ணாமலை மீது கருத்தே தெரிவிக்க கூடாது, அவர் மீது ஒரு தனிநபர் விமர்சனமே இருக்கக்கூடாது, நமக்கு தனிநபர் விமர்சனத்தை காட்டிலும் இயக்கம் தான் பெரிது அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? தலைமையில தெளிவா சொல்லிட்டேன். என்னோட பார்வைய எல்லாமே எனக்கு வேண்டியவங்க தான், சகோதர சகோதரிகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெரிட் இருக்கும். ஒருத்தர் விசுவாசமா இருப்பாரு. இன்னைக்கு நயினார் முஸ்லீம் 5 விழுக்காடு கூட்டும் போது தைரியமா பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், நாடார்களை பாதிக்கும், யாதவர்களை பாதிக்கும், கவுண்டர்களை பாதிக்கும், செங்குந்தரை பாதிக்கும், உடையாரை பாதிக்கும் அவர் அடிச்சிட்டாரு. பிசி லிஸ்ட்ல உள்ள இந்துக்களை அடிச்சிட்டாரு. அப்போ அவரு ஐடியாலஜி படி சகோதரர் நயினார் பேசுறது நமக்கு ஏற்புடையதா இருக்குது. இன்னைக்கு நேரத்துல நயினார் இப்படி பேசுறதுதான் கரெக்ட், இதை மற்ற பாஜக தலைவர்கள் யாரும் பேசலங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நயினாருக்கு நம்ம ஒரு பாராட்டு மழையை நம்ம கொடுக்குறோம். அது நமக்கு நல்லா இருந்தது அவரோட பேட்டி. அதெல்லாம் ஒண்ணு. இப்படி பல தலைவர்கள் இருக்கிறாங்க. மாறுபட்ட கருத்து தமிழிசை மேல இருந்தாலும் கூட லாயலிஸ்ட், பொன்னார் 2 எம்பியை கொண்டு வந்தவர் எல்லாமே நம்ம இருக்கிறாங்க. பட் நம்ம பார்வையில கட்சி 3.5 விழுக்காடுல இருக்குது. என்னோட பொறுப்பு என்னன்னா, நான் உறுதியா நான் பண்ணித்தாரேன், என்னால அது முடியும். நான் மக்களவை தேர்தலில் ஒரு 98 வாஜ்பாய் தலைமையில ஒரு இந்து எழுச்சி எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு ஒரு பெரிய வெற்றியை ஜெயலலிதாமையார் பெற்ற மாதிரி தமிழ் மண்ணில் 3 முறை மோடிக்கு ஒரு தடவை 2 சீட்டு கிடைச்சது, ஒரு தடவை 1 சீட்டு பன்னீர் பையன் பெற்றாப்புல. என்னாலும் தோல்விதான். 3 முறை தோல்வியை தாங்கி நின்ன மோடியை 4வது முறை மோடிஜி ஃபார் பிஎம் 2029 வெற்றியை பெற்று கொடுப்பாங்கிறத நான் மோடி கிட்ட அசூரன்ஸ் கொடுத்துருக்கிறேன். நிதின் நாபின் சின்ஹாட்ட அசூரன்ஸ் கொடுத்துருக்கேன். அர்ஜுன் ராம் மேக்வால்ட்ட அசூரன்ஸ் கொடுத்திருக்கேன். இதே அசூரன்ஸை சந்தோஷ், அமித்ஷா போன்ற பல பாஜக தலைவர்கள்ட்ட, பூபேந்திர யாதவ் உட்பட எல்லாத்திட்டுமே என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கான என்னோட பணிகள்ல நான் இருக்கிறேன். அதுல அண்ணாமலையை திட்டுறது எனக்கு வேலை இல்லை. அண்ணாமலையை திட்டுறதுனால என்னோட அந்த மிஷனுக்கு எந்த லாபமும் வரப்போறதில்லை. ஸோ அண்ணாமலையை பற்றி நான் திட்ட போறதில்லை. அண்ணாமலையோட அரசியலை பற்றி என்னோட விமர்சனங்கள் இருக்கும். அண்ணாமலை என்ன முயற்சி பண்றாருங்க கூட அந்த விமர்சனங்கள் இருக்கும். மற்றவங்க அவங்கவுங்க பாதையில போனாலும் கூட அவங்களும் அண்ணாமலையை மறந்துகிட்டு மோடி 29 ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க நினைச்சு செயல்படுறாங்க தான் அவங்களுக்கு என் வேண்டுகோள். அப்படி அவங்க 26ல செயல்படவில்லை. வருத்தத்தோடும் வேதனையோடும் சொல்றேன். அந்த இடம்தான் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. பட் அந்த பின்னடைவுல இருந்து நம்ம அறிவு, ஆற்றல், கான்டாக்ட் இதன் மூலமா ஒரு வெற்றி பாதைக்கு 29 மோடியை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அது இட் இஸ் 3 வருஷம் இருக்குது. இன்னைக்கு டே டு டே பொலிட்டிக்ஸை பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம 3 வருஷத்துக்குள்ள இதுக்கு இப்பவே நம்ம பேச முடியாது. பற்பல மாற்றங்கள் இதுகள்லாம் வருங்கிறது தெரியுது. அந்த வகையில ஷாஜகான் 3.5 விழுக்காடு சொல்லும் போது
3.5 விழுக்காடுன்னு கேட்கும்போது உடனே பதில் சொன்ன சகோதரர் நயினாரோட பதில் சரியானது, நியாயமானது, அதுதான் சரியான அரசியல்னு நயினாரை நான் அந்த இடத்துக்குள்ள பாராட்டு. இப்போ அண்ணாமலையை விமர்சிக்க கூடாது அப்படின்ற போல சொன்னோம்னா, இவர் வந்து பிஜேபியோடைய ஆள் தான், பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்ற போல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் அண்ணாமலை பக்கம் போயிட்டே இருக்குது. அது போயிடக்கூடாதுன்னு கோலத்தனமா நம்ம ஆளுங்கள்லாம் பிஜேபி எதிர்க்கிறாரு, பிஜேபில இருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க இந்த ஓட்டு அண்ணாமலை பின்ன போயிருமோன்னு கோழைத்தனமா அந்த பி டீம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்க அந்த அச்சம், அந்த அச்சத்தை போக்குறதுக்கு தான் அவர் இன்னைக்கு வந்து நீட் மேட்டர்ல ஒரு கருத்தை போட்டு, நீங்கள்லாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க, தாவேக்கா என்ன ஃபாலோ பண்ணட்டு, திமுக என்ன ஃபாலோ பண்ணட்டு, அதிமுக ஃபாலோ பண்ணட்டு, பிசிகா ஃபாலோ பண்ணட்டு, யூ பீப்புள் ஃபாலோ மீன்னு அடிச்சிட்டார். பாஜகவுடைய தலைவராக கூடிய நாயனார் வந்து நேற்றுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்காரு. போயிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகுது. என்ன பேசுனாங்க, என்ன தகவல் சார்? அரசியலை விட்டு இருந்தாலும் ரஜினியை சுற்றி அரசியல் இருக்கு. ரஜினியை சுற்றி அரசியல் இருக்குங்கிற உண்மைதான். ரஜினி அரசியல்வாதி இல்லைங்கிறது உண்மைதான். மீண்டும் நான் கேட்குறேன், 24 அண்ணன் ரஜினிகாந்த் கேட்டேன், நீங்க வந்து மோடி பிரதமர்னு பிரச்சாரத்துக்கு வரணும்னு கேட்டேன். அவர்கிட்டே கேட்டேன், வெளிப்படையா சொன்னேன். அவர் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற முடிவு எடுத்துட்டாரு. மீண்டும் நான் சொல்றேன், நீங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற இந்த நாட்டின் நன்மைக்காக நிற்கிறாங்களா? மகாராஷ்டிரால இருந்து வராங்க, இந்த தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு சிறத்தன்மையை ஒழிக்கணும்னு இருக்கிறாங்களா? எந்த இடத்துக்குள்ள அவங்க வராங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த நாடு, இந்த நாட்டின் தர்மம் எல்லாம் காப்பாற்றப்படணும்னா மோடி 4வது முறை பிரதமராக வரணுங்கிறது உங்களுக்கே தெரியும், அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியும். அப்போ இன்னும் நாட்கள் இருக்குது. நான் இன்னும் அவரை சந்திக்கும் போது அதை வேண்டுகோள் வைப்பேன். அதுக்கு வந்து நீங்க உங்க பங்களிப்பு செய்யணுங்கிறதான் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட என்னுடைய மனப்பூர்வமான வேண்டுகோள். இப்போ அவர் பொதுவாக தான் இருக்கிறாரு, நான் கமிட்டலாக தான் இருக்காரு, அப்பொலிட்டிக்கலாக தான் இருக்கிறாரு. தொடர்ந்து அவங்களுடைய மனைவி வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க. மக்கள் மேடைன்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க. அண்ணாமலை இயக்கத்தை தொடங்கினாரு, அதை தொடர்ந்து இவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது லாரன்ஸ் எல்லாம் ரஜினியோடைய பெயர் பயன்படுத்தினாரு, அண்ணாமலையும் பயன்படுத்தினாரு. அதுக்கடுத்து அவங்க பார்த்தாங்கன்னா ரஜினியுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தக்கூடாது, பெயரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற போல ஒரு அறிக்கையை வெளிவருது. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. சகோதரி லதா ரஜினிகாந்துக்கு அவங்க உரிமை இருக்குது, தம்பி ராகவா லாரன்ஸுக்கு அவங்களோட உரிமை இருக்குது. எல்லாமே ஒரு இந்து தர்மம் இதை மையமா வச்சு வரக்கூடிய அமைப்புகள் லெவல்ல நான் இவங்களை வரவேற்கிறேன். பட் இதுல வந்து செயல்பாடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை செயல்பாட்டுல இருக்கிறார், களத்துல இருக்கிறார். அவங்க அப்பொலிட்டிக்கலா தான் ரஜினிகாந்த் அமைப்பு, லதா ரஜினிகாந்த் அமைப்பு இருக்குது. ராகவா லாரன்ஸ் வந்து விஜய் ஆதரிக்கிறார், விஜய் வெற்றியில மகிழ்ச்சி அடைகிறாரு. விஜய் கிட்ட அவர் வந்து திருச்சி கிழக்கு சீட்டை கேட்கிறாரு. அப்போ எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு களத்துக்குள்ள வரார். திருச்சி கிழக்குல அவர் வந்து எதிர்கட்சிகள் ஆதரவு வேட்பாளராக கூட நிற்கலாம். விஜய் எதிர்க்கல, பாசிட்டிவா மக்கள் சேவைக்கு தானே வராரு. அல்லது அவரே நின்று ஒரு ட்ரையலை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல நாம கூர்ந்து பார்க்க வேண்டியது தம்பி ராகவா லாரன்ஸோட இதை தான் பார்க்கணும். ராகவா லாரன்ஸும் பெரிய வள்ளல் தன்மை கொண்டவர், பெரிய பிரச்சனைகள் அங்கங்கெல்லாம் கடலூர்லாம் பிரச்சனைகள் வரும்போது மற்ற இவரை விட மார்க்கெட் வேல்யூ உள்ள நடிகர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க, இவரு எவ்வளவு கொடுத்தாருன்னு பார்த்தா 3 மடங்கு கொடுத்திருப்பாரு. அப்ப தான் சம்பாதிச்ச பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணுங்கிற ஒரு வள்ளல் தன்மை இயல்பாகவே கொண்டவர். அவர் வந்து மக்கள் ஆதரவு தனக்கு எப்படி இருக்குன்னு ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல் பண்ண வரல, தனக்கு நேர்மறையா என்ன ஆதரவு இருக்குங்கிறத அவரு திருச்சி கிழக்குல பார்க்க வராரு. இது அவரு வெற்றி பெறுவாரு, நமக்கு அவர் தேவையானவர்னு விஜய் அவரை எடுப்பாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்விக்குறி. அதுல தாவேகா தரப்புல இருந்து ஒரு துளி கருத்து கூட ராகவா லாரன்ஸ் தொடர்பா வரல. ஸ்டடீடு சைலன்ஸ் தான் அங்க இருக்குது. அப்ப பல இடத்துல எல்லாம் பேசும்போது அவர் வந்து ராகவா லாரன்ஸ் எல்லாம் ஒரு விஜய்க்கு ஆளுதான் அப்படின்னு எல்லாம் தம்பி சகோதர ராஜகம்பீரன் அப்பாஸ் எல்லாம் பேசினார். ராஜகம்பீரன் அப்பாஸ் எல்லாம் பேசினார். நான் வந்து அது தெரியலீங்க, என்ன நிலைமைன்னு தெரியலன்னு, நான் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் விஜய்க்கு ஆளுதாங்கிறதும் ஒரு தரப்பு வந்து
ராகவா லாரன்ஸ் சொல்றாங்க. அவரும் விஜய்க்கு ஆட்சி நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு. ஆமா, விஜய்க்கு ரஜினியும் விஜயும் ஒரே கூட்டுல ரஜினி எனக்கு எப்படியோ அதே போன்றுதான் விஜய் அந்த அளவுக்கு சொல்றாரு. அது சொல்லிட்டாரு. அப்போ களம் எப்படி வரப்போகுது, களத்துக்குள்ள விஜய் அவரை அடாப்ட் பண்ணுவாரா, அது விஜய்க்கு இமேஜுக்கு கரெக்டா இருக்குமா, இவர் அப்படி விஜய் அடாப்ட் பண்ணல, விஜய் இவரை கேண்டிடேட்டா எடுக்கலன்னா களத்துக்குள்ள நிற்பாம போவாரா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலின் ஜெயசங்கரை உழைக்கும் இனமே உடன்பிறப்பே என்னோடு வாருங்கள்னு அந்த நாகப்பட்டினத்துல ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஜெயசங்கர வண்டிக்காரன் மகன் படத்துல ஹீரோவா போட்டு கலைஞரும் ஜெயசங்கரும் இணைஞ்சு எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆர் அந்த வண்டிக்காரன் மகன்லாம் பெரிய அளவுல போச்சு, வசூல் படம், பெரிய வசூல் படம். வண்டிக்காரன் மகன் ஜெயசங்கர் படத்திலே மிகப்பெரிய வசூல் படம். அந்த கலைஞர் கதை தான் நினைக்கிறேன். அதை எடுத்து பண்ணாங்க. டைரக்ஷன் கலைஞருக்கு ஒரு உறவினர் தான் டைரக்டர். நல்லாவே போச்சு அந்த படம், பெரிய அளவுக்கு போன ஒரு படம். அந்த மாதிரி ஜெய்சங்கரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பயன்படுத்துற மாதிரி ராகவா லாரன்ஸை தாவேக்காவுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்த முடிவெடுப்பாரா, அதெல்லாம் அப்படி அந்த தன்னை ஆஃபர் பண்றாரு, தூக்கி போடுறாரு. ராகவா லாரன்ஸ் நான் பாப்புலாரிட்டி உள்ளவன், எளிய மக்கள் நலன் சார்ந்தவன், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவன், கிறிஸ்தவர்னாலும் இந்து தர்மத்தின்படி நிற்கக்கூடியவன், இந்த தன்மையெல்லாம் எனக்கு பிளஸ் தன்னை அவர் ஒரு ஆஃபர் பண்றாரு. ஆஃபர் பண்ண அவரை விஜய் எடுத்துக்கிறாரா, யாரு பயன்படுத்திக்க போறாங்க, உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்திக்கிறாரா, ரெண்டு பேரும் பயன்படுத்தலாம்னா இவரே களத்துக்குள்ள மக்களை நம்பி நான் நிற்க போறாரா, இதுதான் இவரோட ஸ்டைல். இப்போ டிடிவி தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு ஆர்கே நகர் வந்த மாதிரி ராகவ லாரன்ஸ் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு திருச்சி கிழக்க கொண்டு வந்துட முடியுமா? இப்படி பல பிளான் பண்றாரு. என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். அவர் சொல்றது களத்துக்குள்ள குதிப்பாருங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. குதிப்பாரா, வேடிக்கை பார்ப்பாரா, அலை ஓயிட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போறேன்னு வேடிக்கை பார்ப்பாரா, இல்ல அலை என்னைக்கு ஓயும் என்னைக்கு அலை ஓயும் நினைச்சா குளிக்க முடியும், மூழ்கிருவோம், முத்தெடுத்து மேல வருவோம், திருச்சி கிழக்குலன்னு வர போறாரா? இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது, அண்ணாமலைக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பாருன்றாங்களா, அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஏன்னா இவரும் ரஜினியுடைய பற்றாளரா இருக்காரு, இவரும் ரஜினியுடைய விசுவாசியா தான் இருக்காரு, தன்னை அப்படிதான் லாரன்ஸ் காட்டி கொண்டிருக்காரு, கடவுள் அன்ற அளவுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்த அளவுக்கு அவர் பேசின்னு இருக்காரு. ஸோ ரஜினிக்கு அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாரா, அவரு ஆதரவு கொடுப்பாரா? அண்ணாமலை தன்னோட டெஸ்டிங் கிரவுண்டை எப்ப எடுக்கிறாருன்னு பார்த்து தான் அதை சொல்ல முடியும். இப்போ அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய் ஆல தாவேக்காவால 106 பேர் எம்எல்ஏ ஆனதும் 1060 பேர் நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்னு அண்ணாமலை கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நமக்கும் வாய்ப்பு வந்துடும்னு அந்த விஜய் வெற்றியோட பின்விளைவுகள் அண்ணாமலைக்கு ஆதரவா வருது. தாவேக்கா சகோதரர்கள் தம்பிமார்கள் அரசியல் சக்தியா இருக்கனால அந்த தெருவில் இருக்கக்கூடிய மீதி 4 பேரும் நம்மளும் அண்ணாமலையை வச்சு சக்தி ஆயிடலான்னு அண்ணாமலையை நோக்கி ஒரு படையெடுப்பு நடந்துட்டு இருக்குது. இந்த ஆதரவு தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு பெரிய பலமா இருந்துட்டு இருக்குது. ராகவா லாரன்ஸ் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா தன்னை முன்னிறுத்துறாரு. மிக்க நன்றி சார், நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.